கண்ணெதிரே தோன்றினாள். சிவா, நீ இங்க என்ன பண்ற? மேடம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? இல்ல மேடம். அப்புறம் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தோம் மேடம், அதான். ஓ, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க. ஆமா மேடம், சிவா சாரோட ஃப்ரெண்டு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேடம். நாங்கள் 2 பேருமே வந்து நடத்தி வைக்கணும்னு அவன் கேட்டுக்கிட்டான், அதான் நாங்கள் வந்து நடத்தி வச்சோம். ஓ குட், பரவாயில்ல. அது சரி, ஒரு ஜோடியோட வாழ்க்கையை தொடங்கி வைக்க நீங்க 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க. என்ன சக்தி, இந்த லட்சணத்துல 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, அதான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்களை இப்படி பார்க்கும் போதே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சரி சிவா, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா இங்க வந்தேன். உங்களை ஜோடியா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் உங்க வீட்ல யார் பேச்சையும் கேட்காம உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, சரியா? ஓகே மேடம். சக்தி மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நீயும், சிவா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீயும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் வரேன். ஓகே, பாய். ஐயோ, என்னாச்சு சக்தி? சார், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? டிவோர்ஸ் தர மாட்டாங்க, அவ்வளவுதானே. என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? டிவோர்ஸ் என்ன நானா கேட்டேன்? நீ தான் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்த. உனக்கு வேணா மறுபடியும் அந்த ஜட்ஜி காலில் விழுந்து நாங்க 2 பேரும் பார்க்க தான் எப்படி, ஆனா வீட்டுல கேவலமா சண்டை போட்டுக்கிறோம், எங்களை பிரிச்சு வச்சிருங்க அப்படின்னு போய் பேசு போ. என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? சக்தி, வழக்கமா என் கூட வந்தா எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். அதான் அந்த ஜட்ஜம்மாவே ஜோடியா வாழுங்கன்னு ஆசீர்வாதம் மட்டும் போறாங்க. அப்புறம் என்ன? சிவா, கல்யாணம் எங்களுக்குடா. நாங்க தான் இங்க ரொமான்ஸ் பண்ணணும். நீங்க இதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்குங்க. அது இல்லடா சிஸ்டர், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சிவா உங்க மேல உயிரே வச்சிருக்கான். வெரி நைஸ் கப்பல். நல்ல ஜோடி பொருத்தம். எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்க. பிரச்சனையில இருந்த லவ்வர்ஸ்க்கு பக்கபலமா இருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வெரி கிரேட்ல. இன்னொருத்தங்களை சேர்த்து வச்சு வாழ வைக்கணும்னு நினைக்கிற இவங்க சேர்ந்து வாழ்றது தானே சரி. ஆமா மேடம், இவங்க டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த விவாகரத்து முடிவை இவங்க எடுத்த மாதிரி தெரியல. இவங்களோட பேரண்ட்ஸ் பிரஷர்னால எடுத்த மாதிரி தெரியுது.
சரி ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். ம் நாங்கள் கிளம்புறோம். ம் தேங்க்யூ சிவா. உங்கள் பிஸி ஷெடியூலில் நீயும் சக்தியும் விட்னஸாக வந்து சைன் பண்ணி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பார்த்து போயிட்டு வாங்க. ம் ம் நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. ம் சரி சக்தி, போலாமா? வேண்டாம் சார், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். என்னாச்சுடா? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நீங்க தனியா போறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, ருத்ராமா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதனால நான் மார்க்கெட் வரைக்கும் போகணும். ஓஹோ. சிவா சாருக்கு இது தேவையில்லாத சிரமம். அவர் வேற அர்ஜென்ட்டா ஆபீஸ் போகணும்னு காலையில இருந்தே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆ. அதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் போகட்டும், இங்க பக்கத்துல தானே, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே வரேன் சிவா. சரி, ஓகே. வரேன் சிஸ்டர். நாங்க பார்த்து போயிட்டு வாங்க. வா. நான் வரேன் சார். என்னாச்சு? அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? அம்மா டேய் கொலைகார பாவீங்களா, இப்படியாடா பண்ணிட்டு போவீங்க? அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா ஐயோ. இது சிஸ்டர் கமலா தானே? இவங்க ருத்ராமா வீட்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இங்க எப்படி வந்தாங்க? இந்த ஊர்ல என்ன பண்றாங்க? ஒண்ணும் புரியலையே. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்க. யாராவது வாங்களே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. இல்ல சார், காலேஜ் அட்மிஷன் விஷயமா. யாருக்கு? இல்ல சார், அது வந்து சொல்லுமா, யாருக்கு அட்மிஷன் வேணும்? உங்க ஃபேமிலியில உங்க தம்பி தங்கச்சி யாராவது படிக்கணுமா? ம்ஹும், இல்ல சார், அட்மிஷன் எனக்கு தான் வேணும். உங்களுக்கா? சரி, என்ன கோர்ஸ் படிக்கிறதுக்கு? நான் ஏற்கனவே லிட்ரேச்சர் கோர்ஸ் ஒன்று கரஸ்பாண்ட்ல படிச்சிட்டு இருந்தேன். சரிம்மா, இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் திரும்ப என் படிப்பை தொடரணும் சார். என்னங்க நீங்க, இந்த காலேஜ்ல கரண்ட்ல +2 முடிச்சவங்க தான் அட்மிஷன் ஆகுறாங்க. நீங்க +2 முடிச்சு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அட்மிஷன் கேக்குறீங்க? எனக்கு இந்த தபால் கோர்ஸ்ல படிக்கிறத விட நேர்ல வந்து படிச்சா நல்லா இருக்கும் சார். நான் ரொம்ப நல்லா படிப்பேன் சார். இந்த காலேஜ் பேரை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அதனால இந்த உதவி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் படிக்காம விட்டீங்க? குடும்ப சூழ்நிலை தான் சார் காரணம். படிக்க முடியல. எங்க அப்பா அம்மாவும் நிறைய பணம் கட்டி என்னை படிக்க வைக்கிற சூழ்நிலையில நான் பிறக்கல சார். நான் பிறந்ததே தண்டோன்னு நினைக்கிற ஒரு அப்பாவுக்கும் என்னை எப்படியாவது கரை சேர்த்துற மாட்டோமான்னு நினைக்கிற அம்மாவுக்கும் தான் நான் பிறந்தேன். இத்தனை நாள் எப்படியோ என் வாழ்க்கை போயிடுச்சு சார். இனிமேலாவது நான் படிச்சு என் வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். படிச்சு முன்னேறதுக்கு என் வயசு ஒரு தடை இல்லைன்னு என் மனசுக்கு தோணுது சார். நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா நானும் நல்லா படிப்பேன் சார். என்ன மாதிரி
இடையிலேயே படிப்பு நிறுத்தினவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும் சார். பரவாயில்லம்மா, ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. இந்த வயசுலயும் தன்னம்பிக்கையோட படிக்கணும்னு காலேஜ் தேடி வந்திருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட மார்க் ஷீட், டிசி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களாம்மா? எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க சார். +2ல நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்பவே நீங்க முயற்சி பண்ணி உங்க எஜுகேஷனை கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எங்க காலேஜில் அட்மிஷன் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்க்கையில சுயமா முன்னேறணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி பொண்ணை கை கொடுத்து தூக்கி விட்டு படிக்க வைக்கிறது சமூகத்துக்கு செய்யற ஒரு பெரிய கடமைம்மா. நீ அட்மிஷன் கவுண்டர் போய் ஃபீஸ் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு சர்டிபிகேட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடு. அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ நேரா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் சார். நோ ப்ராப்ளம். நல்லா படிங்க. நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களை மாதிரி இன்னும் சிலரை கை தூக்கி விடுங்க, அது போதும். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். வரேன் சார்.